கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கும்படி தேவன் பாராட்டின இந்த கிருபைக்காக தேவனுக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் இந்த நாளிலே உங்களிடத்திலே நற்செய்தியை கொண்டு வரும்படியாக எனக்கு வாய்ப்பளித்த போதகர்மார்கள், பேராயர் அவர்கள், இன்னும் வந்திருக்கிற உடன் ஊழியர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவராய் இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை ரொம்ப ஆர்வமாக அந்த வாலிப வயதிலே 17 வயதிலே நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஒரு இந்து குடும்பத்திலிருந்து நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நாளில் இருந்து என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா, பைபிளை நான் அதிகமாக வாஞ்சித்து அதை எப்போது பார்த்தாலும் வாசித்து கொண்டே இருப்பேன். அப்போ நான் அடிக்கடி என்னுடைய சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஊழியர்கள், இன்றைக்கு பிரபலமாய் பெரிய பெரிய ஊழியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை அழைத்து இப்படி ஒரு பெரிய கூட்டத்தை நான் நடத்த வேண்டும் என்று என்னுடைய கனவிலே அப்படி ஒன்று எனக்கு வந்தது. நான் படித்து வளர்ந்த அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள். என்னோடு கூட படித்த 90% பேர் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் தான். அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டும், என் ஊரில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மீட்டிங்கை அமைத்து நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று என் உள்ளத்திலே தீராத ஒரு ஆசை. தூங்கும் போதெல்லாம் கனவாக கூட அது அப்படியே என்ன செய்யும், எனக்கு வரும். ஆனால் அப்படி கனவு கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையிலே என்னையே தேவன் எடுத்து என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார். நான் ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும், அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட என்னுடைய வாழ்க்கையிலே என்னையே இப்படி பெரிய பெரிய இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படி தேவன் செய்திருக்கிற அந்த தேவன் அவர் நல்லவராய் நிச்சயமாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை கொஞ்சம் உங்களோடு சொல்லிவிட்டு பின்பாக நற்செய்தியின் சாரத்துக்குள்ளே நான் உங்களை வழிநடத்த விரும்புகிறேன். ஐயா என்னை அழைத்த போது, ஆண்டவருடைய பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது, அந்த முதல் வாரத்திலேயே இந்த 3 நாளிலே உங்களுக்கு பகிர வேண்டிய செய்தியை தேவன் எனக்கு தந்துவிட்டார். முதல் நாளிலே இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற செய்தியை இந்த நாளில் நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நாளைய தினத்திலே நீங்கள் ஆண்டவருக்கு சமீபமானவர்கள் என்கிற சத்தியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இறுதி நாளிலே அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். என்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா முருகேசன். எனக்கு இயேசு யார் என்று 17 அந்த வயதில் எனக்கு தெரியாது. ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்திலே பிறந்த நான். வெள்ளி செவ்வாய் என்றால் எங்கள் வீட்டிலே கோயிலுக்கு போவார்கள். ரொம்ப பூஜை புலாஸ்காரம் என்று எங்களுடைய வீட்டில் ஒரு பெரிய அறையை அதற்காக ஒதுக்கப்பட்டு அவ்வளவு பயபக்தி உள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கை இருந்தது. அப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி இயேசு எங்களை குடும்பமாக ரட்சித்தார் என்கிற அந்த காரியத்தை இன்று நினைக்கும் போதும் அது ஆச்சரியமாக இருக்கிறது. பெரிய சந்தோஷத்தை என் வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்கள் தாத்தா, அவர் பேர் முத்தையா. அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கோயில் பூசாரி. அவரே கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு பூசாரியாகவும் இருந்து செயல்பட்டவர் தான் என்னுடைய தாத்தாவாகிய முத்தையா. அவர் குணநலத்திலே நல்ல ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடிகாரர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கோயில் கட்டி வழிபட்டார் அல்லவா, அந்த சாமிக்கு சாராயம் படைப்பார்கள், சுருட்டு படைப்பார்கள். அதனால் அந்த படையலையெல்லாம் என்ன செய்தார் இவர், பூசாரியாக இருந்தவர் அதை அனுபவித்து எப்போது பார்த்தாலும் குடியிலே இருப்பார். தெளிவாக இருந்த நாட்கள் என்று அவரை பார்ப்பது அரிதாக ஒரு காணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்தது. அப்போ குடித்து வெறித்து விட்டு ஒரு நாள் ஒரு பாலத்திலே படித்து கிடந்தபோது தவறுதலாக உருண்டு கீழே விழுந்து இந்த முதுகு தண்டுவடம் 2ஆக முறிந்து விட்டது. 4 வருடங்கள் பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கை,
முதுகெல்லாம் புழுப்புழுத்து போய்விட்டது, சரீரம் நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. கண்ணீரோடு அந்த 4 வருடங்களை கழித்து வேதனையோடு அவர் அங்கே மரித்து போனார். எங்க தாத்தா என்னதான் அங்கே பயபக்தி உள்ளவராக இருந்து செயல்பட்டாலும் கூட அவருக்குள் இருக்கிற அந்த குடி என்கிற பாவம் அவரை கொன்றுவிட்டது. எங்க அப்பாவும் அந்த குடியின் பிடியினால் பாதிக்கப்பட்டார். 30 வருடங்கள் எப்போ பார்த்தாலும் குடிச்சு வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் உடைத்து நாசம் பண்ணுகிறவராய்த்தான் காணப்பட்டார். எங்க அப்பாவை பல சமயங்களிலே ரோட்டு ஓரத்திலிருந்து நான் தூக்கி கொண்டு வந்திருக்கிறேன். அந்த நிலைமையிலே அவருடைய வாழ்க்கை படு மோசமாக இருந்தது. எங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை. எவ்வளவுதான் அங்க பக்திசாலிகளாக இருந்தாலும் கூட வாழ்க்கையிலே நொந்து போனவர்களாக, வாழ்க்கை வெறுத்து போனவர்களாக காணப்பட்டேன். எங்களுடைய குடும்பம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தள்ளப்பட்டுச்சு. விடுதலை இல்லை வாழ்க்கையில. நாங்கள் வணங்கின தெய்வங்கள் எல்லாம் எங்களை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தவில்லை. இதை நான் தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு பூசாரி குடும்பத்திலிருந்து வந்து இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்து ஆண்டவர் எப்படி எங்களை தொட்டு ரட்சித்தார் என்கிற ஒரு விஷயம் விந்தையான ஒரு விஷயம். அந்த சிறு வயதிலேயே பார்த்தீங்கன்னா நான் மளிகை கடைக்கு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். எங்க அம்மா குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தாங்க. ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடைபட ஆரம்பித்தார். என்னுடைய குடும்பத்திலும் என் தாய் தகப்பனிடத்திலும் ஆண்டவர் ஒரே சமயத்தில் இடைபட ஆரம்பித்தார். இதுவும் அற்புதமான ஒரு நிகழ்வாகவே இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா என்னதான் எங்க அப்பா குடிச்சாலும் எங்க மேல அன்பா இருப்பாரு. நல்லா சம்பாத்தியம் செய்கிற ஒரு மனிதர் தான். ஆனாலும் அவர் சம்பாத்தியம் பண்ணுகிற எல்லா பணங்களும் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான இடத்துக்கு போய் சேர்ந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா எது, டாஸ்மார்க். முக்கியமாக அவர் சம்பாதிக்கிற பாதி பணம் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கு கொடுத்து விடுவார். மீத பாதி தொகை யாருக்கு செலவழித்தார் என்று கேட்டிங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில முத்தி போன சளி ப்ராப்ளத்தால் சிறு வயசுலேருந்தே நான் பாதிக்கப்பட்டேன். இந்த குளிர் காலத்திலெல்லாம் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. 6 மாதம் நன்றாக இருப்பேன், 6 மாதம் வாழ்க்கையே வெறுத்து போனவனாக இருப்பேன். சளி அந்த அளவுக்கு கட்டி கட்டியாக வரும். இறுதியாக பார்த்தீங்கன்னா ரத்தம் கலந்து சளியெல்லாம் வந்த நாட்கள் உண்டு. வேதனையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையிலே திண்டுக்கல்லிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அம்பிளிகை என்கிற ஹாஸ்பிட்டல், ஐயா சொன்னது போல அம்பிளிகை என்ற ஹாஸ்பிட்டலில் இலவசமாக மருந்தளிக்கிறார்கள். அங்கே டிபி வியாதிக்கென்று சிறப்பாக அவர்கள் மருந்தளிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது நாங்கள் கடந்து சென்றேன். கியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் வரிசையாக நின்று என்ன செய்கிறாங்க, மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த நர்ஸு மருந்து மாத்திரைகளை கொடுத்து அனுப்பிக்கொண்டே இருக்கிறாங்க. என்னை மட்டும் பார்த்து திடீரென்று உத்து பார்த்தார்கள். என் முகத்தை ஏதோ உத்து பார்த்தாங்க. என்னப்பா ஒத்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். உங்களுக்கு வாசிக்க தெரியுமா சகோதரன் கேட்டாங்க. ஆம், எனக்கு வாசிக்க தெரியும் என்று சொன்னேன். அப்பொழுது ஒரு புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தை என் கையிலே கொடுத்து இதை வாசியுங்கள் என்று சொன்னாங்க. உண்மையிலேயே அவங்க கொடுத்த மருந்து மாத்திரையை விட விலையேற பெற்றது இந்த பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. உண்மையிலேயே இன்றைக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷம். பல இடங்களில் போகும்போது அந்த பொன் சால்வை போற்றுவார்கள். வெறும் துண்டை பொன்னாலாகப்பட்ட சால்வையை போல போற்றுவார்கள். ஆனால் இங்கே வேதாகமம் கொடுக்கப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பெரிய மகிழ்ச்சி. அந்த வேதாகமத்தை வாங்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. எங்கே அம்பிளிகை ஹாஸ்பிட்டலில் எனக்கு அந்த வேதாகமத்தை தந்தார்கள் அல்லவா, அதை மீண்டுமாக ஞாபகப்படுத்தும்படியாக வந்தது. ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருந்துச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த பரிசுத்த வேதாகமத்தை, அந்த விலையேற பெற்ற சொத்தை, அந்த அருமருந்தை நான் வாங்கி கொண்டு வந்தேன். என்னமோ தெரியல, என் வாழ்க்கையில் அதுவரைக்கும் இல்லாத ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். அந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நாள்தோறும் வாசிக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், 17 வயதிலே இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு உங்கள் முன்னால் கர்த்தர் இந்த நற்செய்தியை கொண்டு வரும்படி என்ன செய்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். இங்கே இருக்கிற வாலிபர்கள் எத்தனை பேர், நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள், எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இன்றைக்கு அநேக தேவனை விட்டு தூரம் போனவர்களாக,
வேதத்தை அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தூசி தட்டி எடுக்கிற சூழ்நிலையில் அநேக வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. தயவு செய்து உங்களுக்கு ஒரு உந்துதலாக சொல்லுகிறேன், இந்த பரிசுத்த வேதாகமம் விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. அந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றியது, என்னுடைய குணாதிசயத்தை மாற்றியது. என்னதான் அப்படிப்பட்ட ஒரு சளி வியாதி பிடிச்சவனா இருந்தாலும் கொஞ்சம் முன்கோபியாக நான் இருந்தேன், மூர்க்க குணமுள்ளவனாக இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே அப்படிப்பட்ட ஒரு குணம். இறுதியாக அந்த மல்லிகை கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை பிடித்து அடித்து மூட்டை தூக்குகிற பிரச்சனையிலே சண்டை எங்களுக்கு. சற்றை சாத்தி விட்டு வெளுத்து விட்டேன் அவரை. அந்த அளவுக்கு மூர்க்கம் கொண்டவனாகிய இருந்த என்னை இந்த பரிசுத்த வேதாகமம் மாற்றியது. இதை கீழே வைக்கவே எனக்கு மனசு இல்லை. வாசிக்க 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 இந்த வார்த்தைகளின் வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பித்தது. என்னுடைய முதல் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பெரிய சத்தியமெல்லாம் எனக்கு தெரியவில்லை, வேதமும் கையுமாக இருப்பேன். அந்த முதல் கிறிஸ்மஸ் என்ன செஞ்சேன் தெரியுமா? அங்கு இருக்கிற கோட்டை மாரியம்மன் என்கிற ஒரு பெரிய கோயில், அந்த கோவிலுக்கு முன்பாக 15 பிச்சைக்காரர்களுக்கு மேலே பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்கள். எனக்குள்ள ஒரு எண்ணம், எல்லாரும் ஏசப்பாவுக்கு பர்த்டேன்னா யாரை சந்தோஷப்படுத்தணும்? கிறிஸ்மஸ் கொண்டாடுற எல்லாரும் யாரை சந்தோஷப்படுத்தணும்? ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தணும். ஆனால் கிறிஸ்மஸ் தினத்தில் யார் சந்தோஷமாக இருப்பாங்க? நமக்கு ட்ரெஸ்ஸு, நமக்கு கேக்கு, நமக்கு பிரியாணி. ஏசப்பாவை என்ன செய்யறது? மறந்துடுறது. ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை மகிழ பண்ண வேண்டும். இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறானா? கடன் கொடுக்கிறானா. அப்ப கர்த்தருக்கு பண்டிகை, கர்த்தருக்கு கிறிஸ்மஸ் பிறந்த நாள் என்றால் அன்னைக்கு யாரை சந்தோஷப்படுத்த வேண்டும்னா மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி வாழ வேண்டும். எனக்கு இந்த சத்தியம் தெரியாத காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று கேக் வாங்கி கொண்டு போய் அந்த கோயிலிலே முன்பகுதியில் இருந்த 15 பிச்சைக்காரர்களுக்கும் கேக்கை பரிமாறி இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தியை அவர்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை, அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில கொண்டு வந்தார். கிறிஸ்தவம் என்பது மதம் மாறுவதல்ல, பேரை மாற்றிக்கொள்வதல்ல. கிறிஸ்தவம் என்பது வாழ்வு மாற்றம். வாழ்க்கை மாறணும் முதலாவது. அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். என்னுடைய வாழ்க்கையில பேர் மாறல. இன்றைக்கும் நாம் எல்லா இடங்களிலும் முருகேசன் என்று சொல்வதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஒரு பெரிய சாட்சியாகவும் என்ன செய்கிறது இருக்கிறது. இப்படிப்பட்ட என்னை இந்த இயேசு தொட்டு விட்டாரே. என்னை தொட்ட அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்திலே எங்கள் அப்பா அம்மாவையும் தேவன் தொட ஆரம்பித்தார். ஏதோ ஒரு வழியிலே தேவன் மக்களோடு கூட இடைபடுகிறார், அவர்களை ரட்சிக்க விரும்புகிறார். இன்றைய நாட்களிலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவேளை இந்த கூட்டத்தில் இருக்கிற உங்களுக்கும் இது ஒரு வாய்ப்பு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் கேட்டுச்சு, எப்பா என்ன திடீர்னு கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டீங்க, எல்லாரும் எதுவும் பணம் வாங்கிட்டீங்களா, எத்தனை லட்சம் வாங்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை லட்சம் வாங்கிட்டீங்க? அவங்களுக்கு அது தெரியலை. எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியலை. புரியாமல் அப்படியெல்லாம் எங்களை பரிகசித்தது ஆள்கள். எங்கள் அம்மா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சொன்னபடி இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அங்கே அதிகம். 90% அங்கே இஸ்லாமியர்கள் தான் வசிக்கிற அந்த கிராமம் முழுக்கவுமே. கிட்டத்தட்ட ஒரு 12 பள்ளிவாசலுக்கு மேலாக அங்கே இருக்கிறது. அத்தனை பேரையும் நாங்கள் அதிகமாக நேசிப்போம், எங்களையும் அவர்கள் அதிகமாக நேசிப்பார்கள் அந்த சகோதரர்கள். இன்னைக்கு போனாலும் அவ்வளோ ஒரு அன்பு. அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, ரொம்ப எங்களுடைய அம்மா கூட ரொம்ப தோஸ்து. எப்போ பார்த்தாலும் நல்ல அன்போடு கூட பேசுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது சமைத்தார்களோ அவர்கள் வீட்டுக்கு போகும், அவர்கள் வீட்டில் உள்ளது எங்கள் வீட்டுக்கு வரும். இப்படி அன்போடு கூட இருந்தப்ப அவர்கள் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை பிசாசு கொண்டு வந்துட்டான். இந்த அம்மா அதை தாங்க முடியாமல் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தற்கொலை செய்து கொண்டு கயிற்றிலே தூக்க மாட்டேன் என்ன பண்ணிட்டாங்க, தொங்கிட்டாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நல்லா பல்காக இருக்கும், ஒரு 150 கிலோவுக்கு மேலே இருக்கும். அப்பயே பயங்கர குண்டாக இருப்பாங்க அவங்க. எங்கள் அம்மாவுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டன உடனே வீட்டுக்கு போய் அந்த நிகழ்வை பார்த்தபோது அந்த வெயிட்டில் அந்த பாடி என்ன செஞ்சு தெரியுமா, தொங்குன பாடி அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி வந்துருச்சு அந்த பாடி. எங்கள் அம்மா அந்த பாடியை பார்த்த உடனே மிரண்டுட்டாங்க. அப்படியே ஏதோ அட்டாக் மாதிரி வந்துருச்சு. கைகாலெல்லாம் நடுக்கம் ஏற்பட்டு விட்டது. வயிற்று வலியினாலே பீடிக்கப்பட்டார்கள். என்ன நடந்துச்சுனே தெரியல. அதிலிருந்து
எங்க அப்பா வேற பூசாரி குடும்பத்தை சார்ந்தவர் அல்லவா, என்னதான் குடிகாரம் இருந்தாலும் குடித்து விட்டே என்ன செய்வாரு, எல்லா வேலையும் செய்வாரு. திருநூறை எடுத்து போட்டு தான் வணங்கின எல்லா சாமியும் அழைத்து பார்க்கிறார். மருத்துவமனைக்கு கொண்டு போய் காட்டுறாங்க, ஒண்ணுமே தெரியல அவங்களுக்கு, நல்லாதான்ப்பா இருக்கிறாங்க, என்னன்னே தெரியல, இந்த வயிற்று வலி என்னன்னு தெரியலையே, எல்லாம் அனுப்பி வச்சுட்டாங்க. ஒரு வாரமாக துன்புறுகிறார்கள், என்ன செய்வது ஏது செய்வது என்றே எங்க அப்பாவுக்கு தெரியல. ஒரு முழு அறையும் பூஜை அறை, தாங்கள் வழிபட்ட கடவுள். போய் என்னென்னமோ செய்து பார்க்கிறார், தன் பக்தி வினயத்தை காண்பித்து பார்க்கிறார். எங்க அம்மாவுக்கு எந்த மாற்றமும் நடந்ததாக இல்லை, துடிக்கிறாங்க வைத்த வழியில, அவ்வளவுதான் மறிச்சு போயிடுவாங்க என்கிற அந்த சூழ்நிலையில ஒரு ஊழியர் ஒருவரை கேள்விப்பட்டு யாரோ ஒருவர் சொல்லி அனுப்புகிறார், எங்கள் வீட்டுக்கு தேடி வருகிறார். ஒரு வாரமாக வயிற்று வழியிலே துடித்து கொண்டிருந்த எங்க அம்மா அந்த ஊழியர் வந்து தலையில கையை வச்ச உடனே வலி நீங்கி சுகம் பெற்று விட்டார்கள். அல்லேலூயா. எங்கப்பா பார்த்து முழிக்கிறார் திருன்னு, என்னடா இது சாமி, விந்தையான சாமியாக இருக்கிறது, எவ்வளவோ ஆயிரக்கணக்கான தெய்வங்களை கும்பிட்டோமே, அந்த தெய்வத்தினால் முடியாதது இந்த இயேசு ஒரு நிமிடத்தில் செய்து விட்டாரே, என்ன நினைச்சாருனே தெரியலங்க அவருக்குள்ள. பூஜைக்கு ஓடினார். எல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்கலத்தில் வெள்ளியில் இதில் எல்லாம் எங்கள் வீட்டில் சின்ன சின்ன சிலைகளாக இருந்துச்சு. அதையெல்லாம் ஒரு மூட்டையை கட்டிட்டார். அதெல்லாம் ஞானம் பாருங்க. மற்ற போட்டோவெல்லாம் தூக்குனார், பக்கத்தில் உள்ள குளத்தில் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இந்த வெண்கலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் இரும்பு கடையில் போட்டார். அல்லேலூயா. அப்படி என்னுடைய தாயும் தகப்பனும் பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில், அங்கே நான் திண்டுக்கல்லிலே நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதும், இங்கே என்னுடைய தாய் தகப்பன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதும் இப்படி ஒரே நிகழ்வாக நடந்து, பின்பாக படிப்படியாக என்னுடைய தம்பி தங்கச்சியும் ஞானஸ்நானம் எடுத்து குடும்பமாக இந்த இயேசுவை நாங்கள் என்ன செய்தோம், ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அன்றையிலிருந்து பார்த்தீங்கன்னா எங்க குடும்பத்தில் இருந்த சாபம் நீங்கப்பட்டது. எங்க தாத்தா வாங்கின சாபம் என்ன தெரியுமா, தொடர்ந்து அவருடைய தாத்தா ஒரு பெரிய குடிகாரர், எங்க தாத்தா அதை விட பெரிய குடிகாரர், எங்க அப்பா அதுக்கு மேல குடிகாரர். தன் சொத்திலே தன் சம்பாதித்த பகுதியிலே பாதியை குடியிலேயே அழிச்சவர். இப்படி குடியிலே அழிந்து போன குடும்பம் எங்களுடைய குடும்பம். அந்த 17 வயசுல எனக்கும் ஆசை வந்துச்சு, அப்பா அடிக்கடி போய் ஏதோ தீர்த்தத்தை குடிக்கிறாரே, என்னது எப்படி இருக்கும் தெரியலையே. சின்ன வயசுலேருந்தே என்ன அடித்து எங்கள் அம்மா அப்பா வளர்த்துருந்தாலும் அந்த வாலிப வயசில் என்ன வரும், நம்மளும் வந்து நல்ல ஆவிக்குரிய சபையில், நல்ல சிஎஸ்சி சபையில் பாரம்பரியமாக ஆண்டவருடைய பிள்ளைகள், பாரம்பரியமாக வழி வழியாக எங்கள் தாத்தா எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தாலாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த பிள்ளைகள்லாம் என்னமா செய்வாங்க, அந்த 15 வயசு வரைக்கும் சபைக்கு என்ன செய்வாங்க, ரொம்ப சூப்பராக வந்துடுவாங்க. சண்டே கிளாஸ் தான், அதுதான் அல்லேலூயா தான். அந்த 15 தாண்டி யூத் ஆயிட்டாங்கன்னா அவங்க வேற மாதிரி என்ன செய்யறது. ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுவார், இவன் வேறே மனுஷனா என்ன பண்ணானா, வேறே ஆவியை பெற்ற மனுஷனா இருந்தானா, அப்படி பாராட்டினார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வேற மாதிரி போயிடுறாங்க. வேற மாதிரி வேற மாதிரியெல்லாம் போயிடாதீங்க. நீங்க முன்மாதிரியா வாழ அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. வேற மாதிரியாக வாழ்வதற்கு உங்களை தெய்வம் அழைக்கவில்லை, உங்களை முன்மாதிரியாக வாழவே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அழைத்திருக்கிறார். இந்த வாலிப பிள்ளைகள் தேவனுக்கு உங்களை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அந்த வயசு வந்த உடனே அப்படியே தாண்டக்கூடாது. அப்பா அம்மா சொல்ல என்ன செய்யக்கூடாது, தட்டாம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக அந்த வாலிப வயதில் என்ன செய்யணும், இருக்கணும். எனக்கு அந்த 17 வயசுல கொஞ்சம் அப்படியே தடுமாற்றம் வந்துச்சு, கொஞ்சம் ஒட்டு பீடி இன்னமும் இருக்கே புகைக்கிறாங்களே, இதெல்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் என்ன ஒன்று தெரியுமா, என்னமோ தெரியலங்க, அந்த 17 வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே பரம்பரையாக குடிகாரனாக இருந்த அந்த சாராயம் ஒரு சொட்டு கூட என் நாவிலே படாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அதுக்கு போகலை, ஆசை வந்துச்சு. ஆனால் என்னமோ போய் அப்பா அது பண்ணுறாரே, நம்மளும் செஞ்சு பார்த்தா என்ன. அந்த சாபம் எங்களை பிடிக்கிற டயத்தில் இயேசு என்ன செஞ்சிட்டார், எங்களை பிடிச்சிட்டார். நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. அந்த சமயத்திலே நான் பாவி என்று உணர்ந்தேன். பின்பாக உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆண்டவருக்குள்ளெல்லாம் இறங்கலை. ஏன்னா அந்த வயசில் எனக்கு தேடுதல் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு சொல்கிறேன், தேவனை தேடுகிற, வேதத்தை ஆராய்கிற ஒரு உணர்வு உங்கள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், வரணும். சும்மா ஏதோ கிறிஸ்தவம் என்று போயிட்டீங்கன்னா இன்றைய கடைசி நாட்கள் நிறைய வஞ்சிக்கிற ஆவிகள் என்ன செய்யுது,
சுத்திக்கிட்டு இருக்கு. அதில் எல்லாம் நீங்கள் காப்பாற்றப்பட்டு நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்போதும் வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷர்களாக நீங்கள் என்ன செய்யணும்? எப்போதும் ஜெபத்திலே விழித்திருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யணும்? காணப்படுகிறவர்களாக இருக்கணும். எவ்வளவு காலம் பொல்லாதவைகளாக இருக்கிறதோ அவ்வளவு தேவனுக்கு நெருக்கமானவர்களாக நீங்கள் என்ன செய்யணும்? காணப்படணும். அப்போ நாள்தோறும் எல்லாவற்றையும் நான் ஆராய்ஞ்சு பார்க்க ஆரம்பித்தேன். உடனே ஏதோ இயேசு என் வாழ்க்கையிலே அற்புதம் செய்து விட்டார், என் நோயை நீக்கிவிட்டார், என் சளி பிராபத்தை நீக்கிவிட்டார், என் குடும்பங்களிலே அற்புதத்தை செய்தித்தார், இப்படின்னு அற்புதங்களை பார்த்து நான் இயேசுவை பின்பற்றலை. தொடர்ந்து நான் நிறைய புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாலேயே எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பகவத்கீதை புத்தகம் இருக்கும், அதெல்லாம் வாசித்திருக்கிறேன். குர்ஆன் வாங்கி வாசித்திருக்கிறேன். பல புத்தகங்களை நான் வாசிக்கும் போது நிறைய மிஷனரிகளுடைய சரித்திரத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு வாலிப பிள்ளைகள் என்ன செய்யணும் தெரியுமா? அனுதினமும் ஒரு நாளைக்கு ஒரு மிஷனரியினுடைய வரலாறையாவது வாசிக்கணும். அதுதான் உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்கும். இன்னைக்கு என்னை இப்படி தேவனுடைய நற்செய்தியை உங்கள் முன்னால் அறிவிக்கும்படி எது என்னை அதிகமாக தூண்டியது என்றால் மிஷனரிகளுடைய வாழ்க்கை வரலாறு தான் என்னை மாற்றியது. அவர்களை பார்க்குறேன், ஒவ்வொருவரும் தனக்காக வாழ்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம். ஆனால் மிஷனரிகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தங்களை மெழுகுவத்திகளாக அழித்து கொண்டு மற்றவர்களுக்காக எப்படி வாழ்கிறாங்க, எந்த சக்தி அவர்களை அப்படி உருவாக்குகிறது என்பதை நான் ஆராய்ந்து வாசிக்க 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 தான் நிறைய சத்தியங்களை நான் கண்டு கொண்டேன். யார் உண்மையான தெய்வம்? நாம் பின்பற்றுகிற இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஆண்டவர். இவர்தான் மனிதனை மாற்றுகிறவர், மனிதனுடைய வாழ்வியலை மாற்றுகிறவர், மெய்யான நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்கிற சத்தியத்தை நான் என்ன செய்ய முடிஞ்சுச்சு? அறிய முடிந்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களும் சாபங்களும் நம்முடைய வாழ்க்கையில் போகணும்னா முதலாவது என்ன செய்யணும் தெரியுமா? நாம் பாவிகள் என்பதை முதலாவது என்ன செய்யணும்? உணரணும். நல்லா நீங்கள் படிக்கணும்னா என்ன தெரியுமா? எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறணும். அப்போ தான் நீங்கள் நல்லா என்ன செய்ய முடியும்? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச மாதிரியே பாவலாபம் காமிக்கிறது. ஒன்றுமே தெரியாட்டியும் கூட என்ன செய்யறது? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாவலாப்பு. அப்படிப்பட்ட மனுஷன் எதையுமே வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு மனிதனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? தன்னுடைய நிலை அவனுக்கு என்ன பண்ணலை? தெரியலை. அவன் ஒரு பாவி, அவனுக்கு ஒரு ரட்சகர் தேவை என்கிற உண்மையை அறியாதபடி இன்னைக்கு மனுஷன் வாழ்றான். எப்படிங்க நாங்கள் பாவின்னு சொல்றீங்க? நிறையா சில நபர்கள் எல்லாம் கடவுள் மறுப்பாளர்கள் சொல்லுவாங்க. கிறிஸ்தவம் என்கிற மார்க்கம் மனிதர்களை பாவி என்று என்ன செய்கிறது? பொய்யாக பேசுகிறது என்று சொல்லுவாங்க. நல்லா நீங்களே கண்ணாடியில் ஒரு 4 டைம் போய் பாருங்களேன். நீங்கள் யாருங்கிறது என்ன செய்ய முடியும்? கண்ணாடியில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு என்ன செய்யும்? நல்லா தெரியும். இன்னைக்கு இப்படி பெரிய பெரிய கூட்டங்களுக்கு பின்பாக ஐயா சொன்னாங்க, போலீஸ் காவல்லாம் என்ன செய்யும்? பாதுகாப்புக்காக வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காவலர்களை தேவன் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்கட்டும். எல்லாருக்கும் காவலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இருக்கிறார். சரி, அப்படி காவலர்கள் இப்படி கூட்டங்களுக்கெல்லாம் வந்து காவல் காக்குறாங்களே, யாருக்கிட்ட இருந்து காப்பாற்ற காவல் காக்குறாங்க? யாருக்கிட்ட இருந்து காப்பாற்ற காவல் காக்குறாங்க? சிங்கம் முடிக்கிட்டியா? ஏதாவது யானை வந்துட போதா அந்த கூட்டத்துக்குள்ள? யாருக்கிட்ட இருந்துங்க காவலர்கள் காப்பாற்றுறாங்க? நிறைய செக்யூரிட்டி எல்லாம் நம்ம போட்டு வச்சிருக்கோமே நம்ம வாழ்க்கையில். எத்தனையோ விஷயங்களுக்கு யாருக்கு பயந்து செக்யூரிட்டி போடுறோம்? யாருக்கு பயந்து செக்யூரிட்டி போடுறோம்? யோசிச்சு பாருங்க. வீட்டை பூட்டி விட்டு பக்கத்து வீட்டு அந்த சாவி கொடுத்துட்டு வருவீங்களா? இல்லை பக்கத்து வீட்டுக்காரனாவது பூட்டிட்டு உங்கள் கையில் சாவி கொடுப்பானா? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்? நீங்கள் யாருன்னு தெரியுதா? நீங்கள் யாருன்னு புரியுதுங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை பூட்டிட்டு எய்த்த வீட்டில் நம்ம பார்த்துட்டு 4 டைம் தொங்குவான். தொங்கி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா பூட்டு. நீங்கள் என்ன செய்வீங்க? பூட்டிட்டு பக்கத்து வீட்டுக்காரமாட்ட போய் பீரோ சாவியை கொடுத்துட்டு வருவீங்களா? யாராவது கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா அந்த கூட்டத்தில்? ஐயா என் வீட்டை பூட்டி விட்டு பக்கத்து வீட்டில் வசிக்கிற முனியம்மா கிட்ட என்னுடைய சாவியை கொடுத்து விட்டு வந்து விட்டேன், பீரோ சாவியை. நல்லா கவனிங்க. மனிதர்கள் எல்லாரும் பாவி என்கிறதை மனிதர்கள் என்ன செய்ய முடியல? உணர முடியல. அதனாலதான் அவங்க தேவனுக்கிட்ட வரவும் முடியல. முதலாவது நாம் பாவி என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், உணர வேண்டும். நமக்கு ஒரு ரட்சகர் வேண்டும் என்பதை நாம் என்ன பண்ணணும்? யோசிக்கணும். எனக்கு ரட்சகர் தேவைப்பட்டார்.
நான் ஒரு பாவி என்பதை உணரும் போது தான் எனக்கு ரட்சிப்பு வந்தது. அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அது உண்மையாகவும் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் ஒரு நெளிஞ்சு போன டம்ளரை கட்டி வச்சுருப்பான் பார்த்தீங்களா? தண்ணி குடிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் பொதுவாக வச்சுருப்பாங்க. அந்த சங்கிலியில் பார்த்தீங்கன்னா அந்த டம்ளரே நசுங்கி போயிருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். நம்மெல்லாம் போயிட்டு அதை எடுத்து குடிக்க முடியலாமா அப்படின்னு யோசிப்போம். அந்த டம்ளரை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பான். யாருக்காக தெரியுதா? அந்த டம்ளரை கூட நம்ம விட மாட்டோம். அந்த மாதிரி நல்லவர்கள் நம்மெல்லாம் ரொம்ப பரிசுத்தமானவர்கள். இன்னைக்கு மனிதர்களிடத்திலே மனிதர்களை பாதுகாக்கத்தான் மிகப்பெரிய செக்யூரிட்டியே தேவை. இந்த அரசாங்கம் அதிகமாக நம்முடைய வரிப்பணத்தை எதுக்கு செலவழிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் போய் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். 2வது இடம் 17% வரிப்பணியை நம்முடைய பாதுகாப்பு சிஸ்டத்துக்காகவே பயன்படுத்துகிறது. யாரு? நம்ம அரசாங்கம். யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்க? யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்க? பக்கத்தில் பாருங்க. சக மனிதர்களிடம் இருந்து பாதுகாக்கத்தான் இன்னைக்கு எல்லா செக்யூரிட்டி சிஸ்டம் என்ன செய்யுது இருக்குது. இந்த லட்சத்தில் மனுஷர்கள் பாவின்னு கிறிஸ்தவம் பொய் சொல்லுதான். எங்கே பொய் சொல்லுது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக உணருங்கள். நாம் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அது சத்தியமா இருக்கிறது. நமக்கு ஒரு இரட்சகர் நிச்சயமாக தேவை என்பதை வேதம் நமக்கு கற்பிக்கிறது. சரி, இந்த மனிதனுக்குள்ள இந்த விஷயங்கள் எப்படி உள்ள நுழைஞ்சிச்சு? நம்ம பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் தம்முடைய சாயலாக யாரை உண்டாக்கினாராம்? நீங்க எல்லாம் தேவ சாயலா? யாரெல்லாம் தேவ சாயல் சொல்றீங்க? கை தூக்குங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரு கூட்டம் சொல்லுது, நம்மெல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டதில்ல, குரங்கிலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டோமா? பரிணாம வளர்ச்சி பெற்று என்ன செஞ்சிட்டோம்? குரங்கிலிருந்து என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம். அப்படி யாராவது சொன்னால் சொல்லிடுங்க, நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் குடும்பம் எல்லாம் குரங்கிலிருந்து வந்திருக்கலாம். நாங்கள்லாம் யாரு? தேவ சாயலிலே படைக்கப்பட்டவர். என்ன சொல்றாங்கன்னா, குரங்குகளுக்குள்ள இருக்கிற அந்த நிறைய விஷயங்கள் மேட்ச் ஆகதான் மனுஷனோட. 92% என்ன பண்ணுதான்? அந்த காரியம் எல்லாம் கொஞ்சம் மேட்ச் ஆகுறனால, அதனால குரங்குல இருந்து என்ன பண்ணிட்டாராம்? நீங்க போய் நல்லா அறிவியல் படிச்சவங்க எடுத்து பாருங்க, நாய்கிட்டையும் மேட்ச் ஆகுது மனுஷனுக்கு. நாய்கிட்டையும் 84% மேட்ச் ஆகுது. தெரியுமா உங்களுக்கு? எல்லா விலங்குகள்கிட்டையும் இருக்கிற சில சுவாபங்கள் மனிதன்கிட்ட இருக்குது, மேட்ச் ஆகும் நிறையா. அதுக்காக நாயிலிருந்து வந்தவன் சொல்ல முடியுமா? நல்லா கவனிங்க. இதுக்கு எல்லாமே வேதம் தான் நமக்கு விடை சொல்லுது. வேதம், இந்த வசனத்துல எல்லாமே இருக்குங்க. நான் சொல்றேன், இந்த வசனத்துல இல்லாத ஒன்று இல்லை. எல்லாமே இந்த பைபிள்ல இருக்குது. நான் வாசிக்க 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 இதெல்லாம் அறிந்து கொண்டேன். ஏன் மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள் விலங்குகளுக்குள்ள இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா மனுஷனுடைய உடம்பும் விலங்குகளுடைய உடம்பும் எதிலிருந்து உண்டாக்கப்பட்டது? வேதம் சொல்லுது, மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது. அதனால அந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் எல்லாம் ஓரளவுக்கு இருக்கும், மேட்சா தான் இருக்கும். இதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனா மனுஷன் எதிலே விசேஷமானவனா இருக்கிறான்னா, நாம் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டவர்களா இருக்கோம். அதுல தான் மனுஷன் விசேஷித்தவன். பாடியில ஒருவேளை நீங்க போட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எல்லாம் மண்ணு தான். மண்ணில் இருக்கிற எல்லாமே இருக்குது. மண்ணில் இருக்க துத்தநாகம் இருக்குது, மண்ணில் இருக்கிற இரும்பு இருக்குது, மண்ணில் இருக்க தாமிரம் இருக்குது. எதில் இருக்குது? நம்ம பாடியில் இருக்கத்தான் செய்யுது, எல்லாம் கலந்து தான் இருக்குது. அது மாதிரி விலங்குகளையும் தேவன் மண்ணிலிருந்து உண்டாக்கினால அந்த விலங்குகளுக்கும் இருக்கத்தான் ஐயா செய்யும். ஆனா மனிதர்கள் என்ன செய்யறது இல்லை? அதை ஒத்துக்கொள்றது இல்லை. நல்லா கவனிங்க, நாம் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவம் எப்படி ஒரு மனிதனுக்குள்ள வந்துச்சு என்கிறதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் எல்லோரும் தேவ சாயல் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப எப்படி பிசாசுனுடைய காரியங்கள்லாம் உள்ள வந்துச்சு? இன்னைக்கு மனிதனுடைய வாழ்வியல், மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் தெரியுமா? ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க, கடவுள் பாதி மிருகம் பாதி. இன்னைக்கு மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். வீட்டில் ஒரு நேரம் மனைவியினுடைய மூஞ்சி எப்படி இருக்குது? ஏஞ்சல் மாதிரி இருக்குது. ஒரு சில சமயம் மனைவியினுடைய மூஞ்சி எப்படி மாறிடுது? பயங்கரமான ராட்சச மாதிரி கொடூரமா மாறிடுறோம். கோபத்தில் நம்மளே சொல்றோம், யோ இவ்வளவுதான் உனக்கு மரியாதை, இதுக்கு மிஞ்சி போச்சுன்னா நானாவே என்ன செய்ய மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அன்பா பேசியிருப்போம், அப்படியே உள்டாவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? மூஞ்சிய
நம்ம யாருன்னு நமக்கே தெரியல. ஒரு பக்கத்து அப்படியே ஆண்டவர் மாதிரி இருக்கிறோம், திடீர்னு மன்னிக்கிறோம், திடீர்னு இறங்குகிறோம், திடீர்னு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், எல்லாம் நடக்குது. இது என்ன சுவாபம்? தேவ சுவாபம், தேவ சாயல். அதே சமயத்தில் இந்த பொறாமை, வன்கண், பெருமை, அகம்பாவம், ஜாதி பெருமை எல்லாம் என்ன இதுக்கு வந்துடுது? இது யாருடைய குணம்? இதெல்லாம் மேப்படிய பிசாசு குணம். அதான் இன்னைக்கு மனிதன் எப்படி இருக்கான் தெரியுமா? கடவுள் பாதி மனிதன் பாதியா இருக்கிறான். ஏன் இந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா, பிசாசுக்கு மனிதன் ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிந்து கனியை புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். கனியில விஷயம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா கனியை புசிச்சதுனால ஆதாம் ஏவாள் ஆண்டவர் பண்ணிட்டார. இல்லையா, கனியில மேட்ரு இல்லை, அங்கே கீழ்ப்படியாமை கிரியை செய்தது. கீழ்ப்படியாமை என்ன செய்யுது? இன்னைக்கு மனுக்குலம் அழிந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னது? கீழ்ப்படியாமை. ஒரு டூ வீலரில் போறீங்க, அரசாங்கம் சட்டம் போட்டு வச்சிருக்குது, எங்க போனாலும் என்ன மாட்டிட்டு போங்க. காரில் போறீங்க, அரசாங்கம் என்ன சொல்லி வச்சிருக்குது? போடுங்க. சூப்பர், அருமையா சொல்றீங்க, போடுன்னு சொல்லுது. எந்த ஒரு மனுஷன் அதுக்கு கீழ்ப்படியாம போறானோ அவன் உசுருக்கு என்ன இல்லை? உத்தரவாதம் இல்லை. இந்த மனுக்குலம் ஆதியில் ஆண்டவருக்கே கீழ்ப்படியாம யாருக்கு செவிச்சாச்சுன்னு தெரியுமா? மாப்பிள்ள இதாண்டா ஸ்டைலு, ஹெல்மெட் எல்லாம் போடாத மாப்பிள்ள, இந்தா இதை கொஞ்சம் அடிச்சு பாரு, கிக்கா இருக்கும் பார். உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? யாரு? பிசாசு பேசும்போது அன்னைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு போன மாதிரி இன்னைக்கு மனுஷக்குள்ள என்ன செய்யுது? இதான் ஜீன் தெரியுமா? எங்கிருந்து இதெல்லாம் வந்துச்சுன்னு தெரியுமா? அன்னைக்கு நம்மால் ஆதாம் ஏவாள் அங்க சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்ச அந்த கனியை புசிச்சு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிசாசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே பிசாசுனுடைய குணமெல்லாம் இப்ப இவனுக்குள்ள என்ன செஞ்சிச்சு? ஒரு பக்கத்து இப்ப ஆண்டவர் மாதிரி இருக்கிறான், நல்லவன் மாதிரி. திடீர்னு ஈவு இறக்கம் எல்லாம் பொங்கும். சில நேரத்தில் கோபம், மூர்க்கம் அதுவும் என்ன செய்யுது? பொங்குது. நம்ம யாரும் நமக்கே சில நேரத்தில் தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் வேதாகமம் இப்படி நமக்கு போதிக்குது. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே யார் வந்தாராம்? வேதம், பரிசுத்த வேதாகமம் இந்த சத்தியத்தை போதிக்கிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப உங்களுக்குள் இருக்கிற அந்த பிசாசின் கிரியையை அழித்து, நீங்க ஆதியில எப்படி இருந்தீங்க? ஆதாம் ஏவாள் சாத்தானுக்கு கீழ்ப்படியாததுக்கு முன்பாக தேவ சாயலா இருந்தான் அல்லவா? பரிசுத்தமானா இருந்தான் அல்லவா? தேவனுடைய நீதியால் நிரப்பப்பட்டவனா இருந்தான் அல்லவா? அதுபோல உங்களை மாத்தி பரலோகம் கொண்டு செல்லதான் யார் வந்தா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக என்ன செஞ்சார்? சிலுவையில மரித்தார். நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையில எல்லாவற்றையும் நொறுக்கி விட்டு நம்மை நீதிமானாக மாற்றி, அந்த ஒரு விசுவாசம். இதுக்கு நீங்க பெரிய காரியம் செய்யணும்னு ஆண்டவர் விரும்பல. ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் உங்கள்கிட்ட கேட்கிறார். என்னது தெரியுமா? அவர் சிலுவையிலே எனக்காக பலியானார் என்பதை நீங்க நம்பினா போதும், உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு என்ன செய்கிறது? கடந்து வருகிறது. அருமையான இதை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் பாவம் சாபம் எல்லாம் போய் நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாய் நீங்க மாற வேண்டும் என்றால், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை, அவர் எனக்காக பலியிடப்பட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். நான் மரிக்க வேண்டிய இடத்திலே என் இயேசு மரித்தார் எனக்காக அந்த பூமிக்கு வந்து என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது ரட்சிப்படைகிறீர்கள். பரலோகம் செல்வதற்கான தகுதியை நீங்க என்ன செய்யறீங்க? அடைகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. வேதம் தான் இந்த பெரிய சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது. என்ன தெரியுமா? பாவத்தின் சம்பளம், பாவம் செஞ்சா என்ன சம்பளம் கிடைக்கும்? கீழ்ப்படியாமை அப்படிங்கிற பாவத்துக்குள்ள போனோம்னா என்ன கிடைக்கும்? மரணம் கிடைக்கும். அப்படித்தானே? அது நிதர்சனமான உண்மை. நம்ம வாழ்வியலிலே இதை புரிய வைக்க உங்களுக்கு பெருசா சொல்ல வேண்டியதில்லை, யதார்த்தமாக உங்களுக்கு புரியக்கூடிய விஷயம்தான். அப்ப நம்ம எல்லாரும் பாவிகளா இருக்கிறோம் சொன்னப்ப நீங்க எல்லாரும் எதிர்க்குரியவங்களா இருக்கிறீங்க? எதுக்குரியவங்களா இருக்கிறீங்க? மரணத்துக்கு உரியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் பாவிகளா இருக்கிறோம். சில பேர் இப்படி கேட்பாங்க, குழந்தைகள்லாம் என்ன சார் பாவம் செஞ்சிச்சு? ஒரு பாவமும் செய்யலையே. இந்த கூட்டத்தில் இருக்க ஒருவேளை சிலர் கேட்கலாம், என்ன சார் நீங்க பாவிங்கிறீங்களே, நான் விபச்சாரம் செய்யலையே, நான் கொலை செய்யலையே, நான் திருடலையே, நான் எந்த ஒரு தவறும் செய்யலையே, நான் என்ன எப்படி நீங்க பாவின்னு சொல்ல முடியும்? பாவிகளை பார்த்து சொல்லி இயேசுவை நம்புன்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்குது.
எந்த தப்புமே செய்யாத எங்களையும் பார்த்து தான் அப்படி பேசுறீங்களா? ஆமா ஐயா, உங்களையும் பார்த்து தான் அப்படி தான் பேசுறேன். ஏன் தெரியுமா? ஒரு பாம்பு ஒரு நபரை கடிக்கவில்லை என்றாலும் அதுக்குள்ள விஷம் இல்லைன்னு அர்த்தமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நல்லா கவனிங்க. நீங்க பாவம் செய்கிறதினால் நீங்கள் பாவி அல்ல, நீங்கள் பாவிகளா இருக்கிறபடினால என்ன செய்கிறீர்கள்? பாவம் செய்கிறீர்கள். இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறீங்க. நம் தப்பு செய்யறதுனால நாம் பாவிகள் அல்லையா, நாம் பாவிகளா இருக்கிறதுனால தான் என்ன பண்றோம்? தப்பு செய்யறோம். உள்ள எல்லாமே இருக்குது, பொறாமை இருக்குது, எல்லா துர்க்குணமும் இருக்குது. சூழ்நிலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் நல்லவர்கள். சூழ்நிலை கிடைக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லவர்கள் தான். அதற்கான வாய்ப்புகள் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு மனிதனுடைய மனம் அப்படிப்பட்டதா இருக்குது. வலிக்கு திடீர்னு கீழே விழுந்துட்டோம்னு வச்சுங்களேன், என்ன செய்வாங்க தெரியுமா? முன்ன பின்ன சுத்தி கித்தியும் பார்த்துட்டு எவனுமே பார்க்கலைன்னா என்ன பண்ணிடுவாங்க? சூப்பர், நல்லவன், அவ்வளோதான், வெளியே போயிடுவாங்க அப்படி ஜாலியா. இன்னைக்கு மனிதன் தப்பு செய்யும் போது பயப்படுறதில்லை, தப்பு செய்யும் போது அவமானத்தை உணர்வதில்லை. 4 பேர் பார்த்துட்டான்னா, நம்ம தப்பு 4 பேருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தான் மனிதனுக்குள்ள அவமானம் வருது, அந்த வேதனை வருது. ஆனா இன்னைக்கு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னா பாவம் இருக்கிறது. நீங்க பாவம் செய்யறதுனால பாவி அல்ல, நீங்கள் பாவிகளா இருக்கிறதுனால தான் என்ன பண்றீங்க? சில பேர் உள்ள பாவம் இருக்கும். நீங்க ஒரு சின்ன பாம்பு, குட்டி பாம்பை பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? நாக்கலாங்குச்சி மாதிரி அழகா இருக்கும். ஆனால் பெரிய பாம்பை விட விஷமானது எது தெரியுமா? சின்ன பாம்பு. சிங்க குட்டிகளை பார்த்தா, சிங்க குட்டிகள் அந்த குட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? உங்கள் வீட்டில் வளர்க்குற பூனைக்குட்டி மாதிரி அழகாக இருக்கும். அதை எடுத்து கொஞ்சலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்காண்டி அந்த சிங்கக்குட்டி நல்ல குட்டியா? அதுக்குள்ள என்ன இருக்குது? மிருக குணம் உண்டு, அதுக்குள்ள ரத்தத்தை ருசி பார்க்கிற குணம் உண்டு, வேட்டையாடுகிற திறன் அதுக்குள்ள உண்டு, எல்லாமே உள்ள இருக்குது. வளர 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 அது என்ன செய்யும்? சூழ்நிலைக்கேற்ப தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துவது போல மனிதனுக்குள் பாவம் இருக்கிறது. அது சூழ்நிலை வரும்போது அது வெளிப்படுத்துகிறது. அதனால தான் நம்ம எதர்ச்சியா சொல்லுவோம், நல்லவதான் ஆனா என்னை சீண்டி பார்த்த அப்படின்னு போவோம். மனைவியெல்லாம் பொறுமையா இருப்பாங்க, என்ன திட்டுனாலும் பொறுமையா இருப்பாங்க. ஆனா தான் அம்மா அப்பாவை மட்டும் பேசிட்டாங்க, என்ன வந்துடும்? அவளை எங்க அம்மா அப்பாவை பத்தி பேசுறியா, நீ உங்க அம்மா அப்பா நல்லவங்களா? அப்பதான் அங்க விஷயம் வெளியே வரும், உள்ள இருக்கிறதெல்லாம். அது வரைக்கும் நம்ம ரொம்ப நல்லவர்கள், ரொம்ப பரிசுத்தமானவர்கள். அருமையானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் யாரு தேவை தெரியுமா? ரட்சகர் தேவை, மீட்பர் தேவை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. நம் எல்லோரும் மரணத்துக்குரியவர்களா இருந்தோம், நரகத்துக்கு பாத்திரவான்களா இருந்தோம். அப்ப இயேசு நமக்காக என்ன செய்தார்? வந்து நம்ம கோயில்களே, நான் ஒரு இந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால எங்க கோயில்களில் பார்த்தீங்கன்னா, எங்க குலசாமி கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா வருடா வருடம் திருவிழா நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கெடா வெட்டுவாங்க, ஆடுகளை என்ன செய்வாங்க? வெட்டி பலியிடுவாங்க. ஏன் அவங்கெல்லாம் அப்படி பலியிடுறாங்க? எங்கிருந்து அந்த பழக்கம் அவர்களுக்கு வந்தது? ஒரு குடும்பத்துக்கென்று ஒரு கெடாயை நேர்ந்து கொள்வார்கள். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த கெடாயை கடவுளுக்கு நாம் பலி கொடுத்து விட்டால் கடவுள் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், என் பீடைகளை போக்குவார், என் சாபங்களை போக்குவார். அதனால அந்த கெடாயை நான் இறைவனுக்கு என்று கொடுத்து விடுகிறேன் என்று வெட்டுவார்கள். இந்த சிஸ்டம் யாருக்கு கொடுத்தது தெரியுமா? ஆரம்பத்திலிருந்தே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த கெடாயை வெட்டும்படியான ஒரு சிஸ்டத்தை வைக்கிறார். இதை குறித்து வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாமே. லேவியராகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதை வாசிக்கிறேன், சற்று கவனிங்க. 16:21வது வசனம். அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களையும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்காக ஆல்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பி விடுவார்களாம். நல்லா கவனிங்க. ஒரு ஆட்டுக்கடாயை தெரிந்து கொண்டு அந்த கெடாய் மேல மனுஷன் செஞ்ச எல்லா பாவத்தையும், அந்த குடும்பம் செஞ்ச எல்லா அக்கிரமத்தையும் அந்த ஆட்டுத்தலை மேல வச்சு அந்த ஆட்டை எங்க அனுப்பிடுவாங்களாம்? ஒரு நாளிலே 2000 வருஷத்துக்கு முன்பாக தேவாதி தேவன் ரட்சகர் அன்பே வடிவான இயேசு கிறிஸ்து
ஒரு வனாந்திரமான இந்த உலகத்துக்கு என்ன செய்யப்பட்டார்? நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு அனுப்பப்பட்டார் பிதாவினால். அவர் நமக்காக என்ன செய்தார்? அப்படி அனுப்பப்பட்டார். இன்னும் நீங்கள் லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தில் 10, 12, 13 நீங்க வாசிக்கும் போது அங்கேயும் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அதை நீ பலி செலுத்த வேண்டும். எதற்காக? இஸ்ரவேலுடைய பாவ நிவிர்த்திக்காக. அன்னைக்கு ஆடு வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டது எதற்காக தெரியுமா? மனிதர்களுடைய பாவத்தை போக்குவதற்காக அதை அந்த சிஸ்டத்தை ஆண்டு வச்சிருந்தார். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஆட்டு ரத்தம் பாவம், அதுக்கு ஆத்மாவே இல்லை, அந்த ரத்தத்தை சிந்துறதுனால நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுமா? அப்போ மன்னிக்கப்படாத ஒரு விஷயத்தை ஏன் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் தந்தாரு? யோசிக்கணுமா இல்லையா? ஆட்டு ரத்தம், நம்ம எபிரேயர் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தை நீ வாசிக்கும் போது ஆட்டினுடைய ரத்தமோ மாட்டினுடைய ரத்தமோ ஒரு மனுஷனை மீட்க முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதே வேதம் தான் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆட்டையும் மாட்டையும் மனிதனுடைய பாவங்களை சுமக்கும்படி என்ன செய்ய, சர்வாங்க தகன பலியாக, குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக நீ என்ன செய்யணும்? செலுத்த வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. இப்ப வேதம் இதிலே முரண்படுகிறதா என்றால் இல்லை. நன்றாக கவனிங்கள். ஏன் அன்றைக்கு தேவன் இந்த ஆட்டையும் மாட்டையும் கழுத்தை அறுத்து அதை பலி கொடுக்க சொல்லி ஏன் சொன்னாருங்க தெரியுமா? பாவத்தினுடைய விளைவு எவ்வளவு கொடூரமானது என்பதை மனித குலம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த சிஸ்டத்தை கொடுத்தார். ஒரு கொலை குற்றவாளி நம்ம அரசாங்கத்தில் தண்டிக்கப்படும் போது எதுக்காக அவங்க தண்டிக்கிறாங்க? எதுக்காக தண்டிக்கிறாங்க? ஒரு பெரிய குற்றவாளியை மரண தண்டனைக்கு உட்படுத்துறாங்க. எதுக்காக உட்படுத்துறாங்க? நம்ம அரசாங்கத்தில் அந்த சிஸ்டம்லாம் இருக்குதானே. அதை பார்க்கும்போது இன்னொருவன் அந்த தப்பை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதே போலதான் ஆண்டவர் அன்றைக்கு ஆட்டையும் மாட்டையும் பலி செலுத்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ஆடு நல்ல அன்பா வளர்த்த ஆட்டை காலையும் கையையும் கட்டி கழுத்தை கரகரன்னு அறுக்கும் போது அது துடி துடிச்சு சாகும் பாருங்களேன். அந்த துடி துடிச்சு சாகிறது யாரு சாகணும்? உண்மையிலேயே மனுஷர்களாகிய நாம சாகணும். நாம் அந்த வேதனை அனுபவிச்சிருக்கணும், நாம் அந்த வழியை அனுபவிச்சிருக்கணும். அப்ப பாவத்தினுடைய விளைவு எவ்வளவு கொடூரமானது என்பதை உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் பழைய ஏற்பாட்டிலே தேவன் அந்த சிஸ்டத்தை எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாரு. அது இயேசு கிறிஸ்துனுடைய அடையாளப்படுத்தும்படியான ஒரு நிகழ்வாகவும் வேதத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனா இந்த மனுஷன் என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செஞ்சான்? என்ன தப்பு செஞ்சாலும் நமக்கு என்ன இருக்குது? ஒரு ஆடு இருக்குது, ஒரு மாடு இருக்குது, போட்டு தள்ளி நல்லா சமைச்சு சாப்பிட்டு என்ன செஞ்சிடலாம் எல்லா தப்பையும். அப்படியே மனுஷக்குள்ள இங்க திருந்தல. எவ்வளோ பெரிய ஆளும் பாருங்க இந்த மனுஷன். இதுல வேற நம்ம நல்லவர்கள் வேற. அவ்வளவு கொடுமை. அதாவது சிங்கம் புலியை விட கொடூரமானவர்கள் யாரு? அதனால தான் நம்ம ஏற்கனவே சொன்னபடி ஒரு சிங்கத்துக்கிட்டேயோ யானத்துக்கிட்டேயோ புலிக்கிட்டேயோ போய் கூட உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க பீரோ சாவி ஒரு 500 கிலோ தங்கத்தை வச்சு பூட்டிட்டு என்ன செய்யலாம்? ஒரு சிங்கத்துக்கிட்ட போய் போட்டு வந்துடலாம், ஒரு யானைக்கிட்ட போய் போட்டு வந்துடலாம். 50 வருஷம் கழிச்சு போய் என்ன செஞ்சிடலாம்? அதை எடுத்துடலாம். இதே பக்கத்தில் இருக்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்? அடுத்த நாள் அது என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதான் மனுஷன். இதில் வேற நம்ம என்ன சொல்லிக்கிடுவோம்? ரொம்ப பரிசுத்தமானுங்க. ஆனால் இந்த இறைவன் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அதிலிருந்தும் நம்ம மீட்டு நம்மை பழுதற்ற பலியாக அவர் வந்தார் என்று வேதாகமம் நமக்கு என்ன சரியாக போதிக்கிறது. நீங்க இதை குறித்து வாசிக்கும் போது 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், குற்றமில்லாத மாசற்ற இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டோம் என்று வேதம் பேசுகிறது. ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் உங்களை மீட்காது. அதை ஒரு அடையாளத்துக்காக தேவன் வைத்தார். பாவத்தின் விளைவு எவ்வளவு கொடூரமானது என்பதை மக்களுக்கு உணர்த்தும்படி வைத்தார். ஆனா உண்மையான பலி யாருன்னு தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்காக பலியாகி என்ன செய்ய முடியும்? நல்லா கவனிங்க. நிறைய பேர் இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏங்க கடவுள் அப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சாரு? அவரே வருவாராம், அவரே பலியாவாராம், இப்படித்தான் வந்து அவர் மீட்கணுமா? அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு. நல்லா கவனிங்க. ஒரு பாவியை மீட்க இன்னொரு பாவியால் என்ன செய்யாது? ஒரு பாவியை இன்னொரு பாவி மீட்க முடியுமா? ஒரு கொலைகாரனை காப்பாற்ற இன்னொரு கொலைகாரன் போனா என்ன ஆகும்? அவனையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு என்ன செய்வான்? அப்ப எல்லாரும் இங்கே பாவி என்று சொல்லும்போது எந்த பாவியையும் இன்னொரு பாவி என்ன செய்ய முடியாது. இப்ப ஆண்டவர் எதுக்காக அந்த பூமிக்கு வந்தாருங்கிறத பார்வை உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவியா இருக்கும்போது ஒரு பாவி இன்னொரு பாவியை மீட்க முடியாது என்கிற போது ஒரு பரிசுத்தமான ஒருவர் வந்துதான் இந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டியதா இருந்தது. ஒரு பெரிய குழின்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழிக்குள்ள நீங்க எல்லாருமே கிடக்குறீங்க. இப்ப எப்படி மேல வருவீங்க? மேல ஒருத்தர் இருந்தால் தானே கை தூக்கி விட முடியும். மேல ஒருவர் இருந்தால் கையை பிடிச்சி என்ன செய்ய முடியும்? எல்லாருமே குழியில இருக்கும்போது எப்படி குழிக்குள்ள இருந்து வருவீங்க? கிணத்துக்குள்ள இருந்து.
அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல வைத்த அன்பினால அவர் மேலே இருந்து கீழே இறங்கி வந்து உங்க எல்லாருடைய கரத்தையும் தூக்கி விட்டு அவர் என்ன செய்கிறாரு? மீட்கிற ரட்சகரா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனாலதான் இயேசு வந்தார். இயேசு வர வேண்டிய தேவை என்ன? கடவுள் வர வேண்டிய தேவை என்னையா? உங்களை மீட்க வேறு யாராலும் முடியாதையா அந்த உலகத்துல. அதனாலதான் இறைவனே உங்கள் மேல வைத்த அன்பினால இந்த பூமிக்கு வந்து என்ன செய்தார்? நம்ம எல்லாம் தூக்கிவிடும்படி அவர் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஜனமே, உங்களையும் இந்த நாளிலே இந்த இயேசு தூக்கிவிட, உங்களுடைய பாவத்திலிருந்து, உங்களுடைய அக்கிரமத்திலிருந்து, உங்களுடைய சாபத்திலிருந்து, உங்களுடைய மரணத்திலிருந்து மீட்பதற்கு இந்த இயேசுவே ஒரே வழியாயிருக்கிறார். அவர் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள், உங்களை வேற யாராலும் மீட்க முடியாது. ஏன்னா இங்க எல்லாருமே பாவிகளா இருக்கிறார்கள். ஒரு பரிசுத்தம் உள்ளவர் தான் உங்களை மீட்க வேண்டும் என்று சொல்லும் போது ஒரே ஒரு பரிசுத்தர் தான் இருக்கிறாரு. அவர் தான் யாரு? அதனாலதான் சத்திய வேதம் சொல்லுகிறது, அவர் மாசற்ற பலி என்று வேதம் சொல்லுகிறது, குற்றமற்ற பலி என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மேல எந்த ஒரு குற்றமும் யாராலும் சாட்ட முடியாது. எத்தனையோ கடவுள்கள் என்று நாங்க நம்பிக்கிட்டு இருந்த அந்த கடவுள் மேல எல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு குற்றம் கூட செய்யாத இயேசு. அதனால அப்படி பாடுறோம், ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும் தான் என்று சொல்லுகிறோம். அவர் மனிதனுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக மாற்றுகிறவர், தகுதிப்படுத்துகிறவர். அவர் ஒரு நாள் சகை பைபிள்ல அந்த பகுதியை வாசிக்கிறோம். அது எங்கே வாசிக்கிறோம்? நம்ம வேகமாக போகிறேன், நமக்கு நேரம் இல்லாத காரணத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமா போறேன். லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் சகையு என்கிற குள்ளனான ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வந்தானா. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவன் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தான் தெரியுமா? அவனுடைய தொழிலே வரி வசூலிக்கிற தொழில். யூதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சகைவை அருவருப்பானவர்களாக பார்த்தாங்க. ஏன்னா இவன் வேலை செஞ்சது யாருக்கும் தெரியுமா? தங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ரோம ராஜாவுக்கு இவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இந்த சகையு. இப்படி தங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ராஜாவுக்கு வேலை செஞ்சு நம்ம கிட்ட இருக்கிற வரியெல்லாம் சுரண்டானேன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இந்த சகைவை என்ன செஞ்சாங்க? சபிச்சு கரிச்சு கொட்டுவாங்க. ரெண்டாவது உங்களுக்கே தெரியும், ஒரு அரசாங்க வேலை என்றால் என்ன நடக்கும்? அரசாங்கம் வரி 50 ரூபா போட்டுச்சுன்னா நம்மால் சகை என்ன செய்வார் தெரியுமா? 80 ரூபா போட்டு வாங்குவார். எல்லாம் அன்னைக்கும் அப்படிதான் நடந்துச்சு, இன்னைக்கு அப்படிதான் நடக்குது நிறைய இடங்கள்ல. அப்படி சாபத்துக்குள்ளாகி வாழ்க்கையெல்லாம் நொந்து போய் இருந்த ஒரு மனுஷன் தான் யாரும் தெரியுமா? சகையு. அந்த மனுஷனுக்கு ஒரு ஆசை, இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? எத்தனையோ பேரை வாழ்க்கையில பார்த்துட்டாரு. ஆனால் அந்த இயேசுவை கேள்விப்படும் போது அவர் எப்படிப்பட்டவர் என்கிற பார்க்கக்கூடிய ஒரு ஆசையும் ஆவலும் இந்த சகைக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ ஒரு காட்டத்தி மரத்தில், ஏன்னா இவன் ரொம்ப குள்ளனான ஒரு மனுஷனாக இருந்தனால கூட்டம் இயேசு கிறிஸ்துவை சுற்றி எனக்கு ஒரு பெரிய கிரவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவருடைய அற்புதத்தை பெறுவதற்காக, ஆண்டவருடைய உபதேசத்தை பெறுவதற்காக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக ஒரு திரள் கூட்டம் இயேசுவை இன்னைக்கு பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த குள்ளனான சகைக்கு இயேசுவை பார்க்க முடியல. அப்ப என்ன செஞ்சானா? பக்கத்தில் இருக்க ஒரு காட்டத்தி மரத்திலே உயரமா ஏறிக்கொண்டு இயேசுவை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான். எல்லாரும் கீழே இருக்காங்க. ஒரு மக்கள் கூட்டம் கூட மேலே மரத்தில் இருக்கிற சகைவை பார்க்கல. ஆனா யாருக்கு தெரியும்? இயேசு சாமிக்கு தெரியும். நம்ம எங்க இருந்தாலும், நீங்க குள்ளனா இருந்தாலும், நெட்டையா இருந்தாலும், அல்லது எந்த மாதிரியான குறைபாடு உள்ளவங்களா இருந்தாலும், உங்களை அறிந்திருக்கிற ஒரு தெய்வம் என்றால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்திலே உங்களை உண்மையாய் நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் உங்கள் குறைகளை பார்க்கிறது இல்லை. உண்மையை சொல்ல போனா குறையா இருக்கிறவனை தான் ஆண்டவர் தேடி என்ன செய்யறாரு? வர்றாரு. நல்லா பாருங்க, ஊரே இவனை அசிங்கமா பார்க்குது இந்த சகைவை. இவன் கூட வந்து அண்ணந்தனியே புழங்க மாட்டாங்க யூதர்கள் வரலாற்றை அதை எடுத்து வாசிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு வரி வசூலிக்கிற ஒரு நபரிடத்தில் அன்னைக்கு யாரும் ஒட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி அருவருத்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த சகையும். அப்ப இயேசு என்னமா சொன்னாரு? மேல உட்கார்ந்து இருக்கிற சகைவை பார்த்து, சகைவே இறங்கி வா. சரி, இதோ பார்க்கணும் கூப்பிடா போன நினைச்சா, உன் வீட்டிலே இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்? வரப்போறேன் அப்படின்ட்டாரு. இவனுக்கு தாங்கல. என்னையா, யூதர்கள் எல்லாமே என்னை வெறுத்து ஒதுக்கி விட்டார்களே, நான் அருவருப்பானவன் என்று யோசிக்கிறார்களே, நான் அங்கவீனமானவன் இருக்கிறேனே, என்னுடைய தொழிலும் இப்படி மோசமான தொழிலாக இருக்கிறதே, இந்த இயேசு என் வீட்டுக்கு வருகிறாரா? ஒரே ஒரு ஆச்சரியம். நிறைய இடங்கள்ல ஆண்டவர் பாவிகளை தேடிதான் என்ன செய்யறாரு?
ஏன்னா அவர் பாவிகளை தேடி மீட்கிறதுல அவருக்கு அவ்வளோ பெரிய பிரியம். நீதிமான்களெல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் பிள்ளைங்களா இருக்கிறாங்க, அதனால அவங்கள தேடி போக வேண்டும் என்று ஆண்டவருக்கு அவசியம் இல்லை. காணாமல் போன ஆட்டத்தான் அவர் தேடி என்ன செய்வார். நம்ம எல்லாம் ஸ்கூல் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த மற்ற ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு பிள்ளைகள் என்ன செய்வாங்க, சேர்க்க வருவாங்க. அப்போ நிறையா ஸ்கூல்களில் எந்த மாதிரி பிள்ளைகளை சேர்ப்பாங்கன்னு தெரியுமா? நிறைய மார்க் எடுத்த பிள்ளைகளை என்ன செய்வாங்க, அதுதான் நிறைய மார்க் எடுக்குது, அப்புறம் என்ன உங்கள் ஸ்கூலில், அது ஒரு பெருமை இவர்களுக்கு. ஆசிரியர் வேலையை எதுக்காக ஆசிரியர் வேலை? சரியா படிக்காத மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவனை திறமையானவர்களாக கொண்டு வருவதுதான் ஒரு ஆசிரியருடைய வேலை. ஆனால் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் என்ன செய்யும் தெரியுமா, நல்லா படிச்சு குறைஞ்சது 500க்கு 499 வாங்கின மாணவர்களை எங்கள் ஸ்கூலுக்கு என்ன செய்வோம், ஸ்காலர்ஷிப்போடு எடுத்துக்கிடுவோம். வாங்க 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 வாங்க. இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்பா இருக்கிற மற்ற ஸ்கூல்லையே 0 வாங்கின மாணவனை வாங்கப்பா எங்கள் ஸ்கூல், அதான பெருமை. ஒரு ஸ்கூலில் நல்லா படிக்காத மாணவர்களை கொண்டு வந்து சேர்த்து அவர்களை திறமைசாலியாக மாற்றுவது தான் அந்த ஸ்கூலுக்கு பெருமை. ஆனால் இப்போ ஸ்கூல் பெருமையை குறுக்கு வழியில் சம்பாதிக்குது. என்ன தெரியுமா, நல்லா படிக்கிற மாணவனா ஸ்கூலுக்கு வாங்க, எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க, எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களை தேடி போகிறார், ஒடுக்கப்பட்ட மனிதர்களை தேடி போகிறார். கஷ்டத்திலே, கடனிலே, கண்ணீரிலே வாடுகிற மனிதனிடத்திலே போய் அவனை மீட்டு அவனை ஆசீர்வதித்து உயர்த்துவதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்டைல். பார்த்தீங்கன்னா அப்படி ஒதுக்கப்பட்ட சகேயுவை ஆண்டவர் தேடி போறாரு. ஆண்டவர் சகேயுவுக்கு எந்த உபதேசமுமே கொடுக்கலங்க. போய் இவ்வளோ நேரம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கெல்லாம். எத்தனை பேருக்குள்ள இந்த தீப்பிழம்பு, ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து 17 வயதில் ரட்சிக்கப்பட்ட ஒருவர் இப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரா? பரம்பரை கிறிஸ்தவர்களாகிய நான் எப்படி இருக்கு, அப்படி எத்தனை பேர் எழும்புறீங்கன்னு தெரியல. ஆனால் அங்கே பாருங்க, சகேயுவுக்கு ஆண்டவர் எந்த பிரசங்கமும் பண்ணல. வீட்டுக்கு தான் இயேசு போயிருக்கிறாரு. வீட்டுக்கு போன உடனே அவனுக்குள்ள பாவ உணர்வு ஏற்படுகிறது. ஏனென்றால் வந்திருக்கிறவர் மகா பரிசுத்தமுள்ள தேவன், அவர் குற்றமற்றவர், அவர் என் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இதை உணர்ந்த சகேயுவினால வாலின்றியா வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நான் யார்கிட்டையாவது அநியாயமா காசை பிடிங்கிருந்தேனா எத்தனை மடங்கா திருப்பி கொடுக்குறேன்? 4 மடங்கா திருப்பி கொடுத்துட்றேன். என்னுடைய சொத்திலே பாதியை நான் யாருக்கு கொடுத்துட்றேன்? ஏழைகளுக்கு கொடுத்துறேன். எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்களேன். இயேசு உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில் வந்ததுன்னா உங்க வாழ்க்கை இப்படி மாற்றம் படும். உண்மையிலேயே சகையை ஆசீர்வதிக்கப்படுறது ஆண்டவர் மறுபடியும் வந்து ஒரு 10 கோடி கொடுக்கறது இல்லையா, அவனுடைய பாவம் கழுவப்படுவது தான் இயேசு உங்க வாழ்க்கையில் வர்றதுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பல வருஷங்களாச்சு நீங்க கஷ்டத்தில் இருக்கலாம், வறுமையில கூட இருக்கலாம். கவலைப்படாதீங்க ஐயா, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். என்ன தெரியுமா, உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டது. அல்லேலூயா. நீங்க ஏழையா கூட இருந்துடலாங்க, ஆனா பாவியா இருக்கக்கூடாது. ஏழை கூட பரலோகம் போயிடுவான். நம்ம பைபிள்ல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவான் லாசரு ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டவன், உடம்பெல்லாம் பரு, நாய் வந்து நக்குது, அதை விரட்டக்கூட அவனுக்கு திராணி இல்லை. அவன் சாகும்போது எங்க போயிட்டான் தெரியுமா? பரலோகம் போயிட்டான். ஆனா ஐஸ்வர்யன் எங்க போக முடியல. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பணம் எங்க வரைக்கும் பாயுமா? பாதாளம் வரைக்கும் பாயும். ஆனா எங்க பாய முடியாது? பரலோகம் பாயவே முடியாது. பரலோகம் சேர்க்காது பணம். ஆனா பணம் எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? அதனாலதான் அதை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா கையாள வேண்டிய அவசியம் நமக்கு என்ன செய்யுது இருக்கிறது. அதெல்லாம் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஏழையா இருக்கிறது கூட பிரச்சனை இல்லையா, பாவியாக என்ன செஞ்சிடக்கூடாது. நீங்க பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். எப்பேற்பட்ட பாவியையும் அவர் மாற்றி பரிசுத்தமாக்கி ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். என்னையும் மீட்பாரா? ஐயோ நான் இவ்வளவு பெரிய பாவி ஐயா, என்னையெல்லாம் ஒரு மனுஷன் நேசிக்க முடியுமா? என்னுடைய சொந்த பந்தமே, என்னுடைய மனைவியே என்னை அருவருத்துருச்சு, என்னுடைய பிள்ளைகள் என்னை ஒதுக்கி விட்டார்கள், சீ என்று சொல்லிவிட்டார்கள் என்று வருத்தத்தில் இருக்கிறீங்களா? உங்களை மாதிரி மனிதர்களை தூக்கி எடுத்து ஆசீர்வதித்து அநேகருக்கு முன்பாக தகுதி உள்ளவர்களாக நிறுத்துவதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஒரு மனிதனுடைய சாட்சியை மாத்திரம் உங்கள் முன்பாக வைத்துவிட்டு இந்த செய்தியை நான் முடிக்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன். நாளைய தினத்திலே நேரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக ஆழமாக கிறிஸ்து உங்கள் சமீபத்தில் இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழே உங்களுக்கு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். அநேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க,
1999 கிரகாம் ஸ்டெயின் என்கிற ஒரு மிஷனரி கொல்லப்பட்ட நிகழ்வை உங்களில் அநேகர் என்ன செய்ய முடியும்? அறிந்திருக்க முடியும். அவர் அங்கே ஒரு குஷ்டரோகி நிலையத்தை ஆரம்பித்து வாழ்க்கையிலே நொடிந்து போனவர்களை, குஷ்டரோகத்தால் தன் குடும்பமே சீ என்று தள்ளின மக்களையெல்லாம் அணைத்து அரவணைத்து அதற்காக ஒரு காரியத்தை கட்டி வைத்தவர்களை பராமரித்து அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லிக் கொண்டு வந்தார் கிரகாம் ஸ்டெயின். அப்ப அந்த கிரகாம் ஸ்டெயின் என்கிற மிஷனரி மேல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டுச்சு. இன்னைக்கும் அந்த தவறான ஒரு வார்த்தையை கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? இந்த கிரகாம் ஸ்டெயின் மதம் மாற்றுகிறார் என்கிற ஒரு பொய்யை அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? அன்னைக்கு இருக்க சின்ன சின்ன வாலிபர்கள், நான் இதயமே எனக்கு நொறுங்கிருச்சு அதை நான் கேட்கும்போது. 13 வயசு 14 வயசு சின்ன பசங்களுக்குள்ள கிரகாம் ஸ்டெயின் என்ன செய்கிறாராம்? ஆனால் அவர் உண்மையிலே செய்கிற வேலை என்ன? இயேசுவின் அன்பை சொல்லுகிறார். வாழ்க்கையிலே நொறுங்கி போனவர்களை, வாழ்க்கையிலே மக்கள் புறக்கணித்த குஷ்டரோகிகள் எல்லாம் அரவணைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு உடை கொடுத்து அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், யார் உங்களை வெறுத்தாலும் உங்களை வெறுக்காத ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லிக் கொடுத்து வந்தவர் தான் கிரகாம் ஸ்டெயின். அர்ப்பணிப்போடு தேவனுடைய பாதையில் ஓடிக்கொண்டிருந்த வந்த ஒரு மிஷனரி. ஆனால் சின்ன சின்ன வாலிபர்கள் எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி கிரகாம் ஸ்டெயின் என்ன செய்கிறார்? மதத்தை, நான் ஒரு இந்து ஃபேமிலியில் வந்தேன், நான் மதம் மாறி இருக்கேனா? மதம் மாறி இருக்கேனா? இதில் வேற நிறைய பேர் சொல்லுவாங்க, எத்தனை கோடி வாங்கினீங்க? 1000 கோடி கொட்டி கொடுத்தாலும் நான் மதம் என்ன செய்ய மாட்டேன், வேணா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த இயேசுநாதரை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள ஏற்பட்டது மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். ஒரு உண்மையான தெய்வம் இருக்கிறார், அந்த உண்மையான ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று விசுவாசித்து அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். யாரும் காசை கொடுத்தோ எதை கொடுத்தோ யாரையும் என்ன செய்ய முடியாது, இங்கே மதத்தை மாற்ற முடியாது. இந்த உண்மையை இந்த மனுக்குலம் புரிந்து கொள்றதில்லை. அவர் மேல் அவர் மதம் மாற்றுகிறார் என்கிற விஷயத்தை அந்த சின்ன சின்ன பசங்க கிட்ட சொன்ன உடனே இவர்கள் மத வெறி பிடித்து இரவோடு இரவாக அவரை கொலை செய்து விட வேண்டும் என்று வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13-14 பேர் நினைக்கிறேன். வந்து ஜீப்பில் அவருடைய பையன், 2 பையன்களும் அவரும் தூங்கி கொண்டிருக்காங்க இரவு நேரத்தில். தீமோத்தேயு, பிலிப்பு என்கிற அந்த 2 பசங்க, சின்ன சின்ன பசங்க. ஒரு பையனுக்கு 6 வயது, ஒரு பையனுக்கு 10 வயது, சின்னஞ்சிறிய வயசு. அது பெட்ரோலை ஊற்றி அப்படியே சுற்றி நின்று கொளுத்தி விட்டாங்க. ஃபுல்லாக கபகபன்னு எரியுது. அந்த நெருப்பு அவங்க உடம்பில பற்றி கருகி அந்த கருகிய வாசனை வெளியே புறப்பட்டது. இதையெல்லாம் இந்த சின்ன சின்ன பசங்க கொளுத்தி விட்டு பார்த்தவங்க அந்த உடல் நெளிந்து பிறண்டு கத்தி கூப்பாடு பிறகு தான் பார்த்தவொன்னே எல்லாரும் ஓடிட்டாங்க. கிரகாம் ஸ்டெயினும் அவருடைய 2 பிள்ளைகளும் இரத்த சாட்சியாக அந்த இடத்திலே மரித்து போனார்கள். தேவனுடைய அன்பை சொன்னவர்கள். மதத்தின் பேரிலால எந்த கிறிஸ்தவனும் யாரையும் அடிக்கிறது இல்லை, காயப்படுத்துறது இல்லை, நொறுக்கிறது இல்லை. ஆனால் இறைவனுடைய அன்பை சொல்லுகிறதுனால் கிறிஸ்தவத்தை இன்னைக்கு மற்றவர்கள் என்ன சொல்றாங்க? இவர்கள் மதம் மாற்றிகள் என்பதாக. உண்மையாகவே ஒரு மதம் என்றால் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக, புனிதனாக, பரிசுத்தவனாக மாற்றி இருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டு வெறியுள்ளவனாக, கொலைகாரனாக இன்னைக்கு சில மத காரியங்கள் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய அன்பு அவர்களையும் கூவி அழைக்கிறது. நீங்கள் என்னதான் கிறிஸ்தவர்களாக எங்களை நொறுக்கினாலும் நாங்கள் நேசிக்கிறது நேசித்து கொண்டே தான் இருப்போம். நாங்கள் திருப்பி என்ன செய்ய மாட்டோம், அடிக்க மாட்டோம். ஏன்னா எங்க ஆண்டவர் அடிக்கிறவர்ல, உள்ளத்தை மாற்றி அவனை நல்லவனாக, நல்ல பண்புள்ளவனாக, பரிசுத்தவனாக, கருணை உள்ளவனாக மாற்றுகிறது தான் கிறிஸ்தவமே ஒழிய எங்கள் மதத்தை காப்பாற்ற நாங்கள் யாரையும் என்ன செய்ய மாட்டோம், காயப்படுத்த மாட்டோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், தன்னுடைய புருஷனை 2 பிள்ளைகளையும் துடிக்க சாகடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ பேட்டி எடுக்கிற அவங்க மனைவிட்ட, கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவிட்ட கேட்குறாங்க, அம்மா உங்களுடைய கணவனையும் ஆசையாய் நீங்கள் பெற்ற 2 பிள்ளைகளையும் கொன்று விட்டார்களே, இந்த கயவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள்னு பேட்டி எடுக்கிறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த மிஷனரி அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா, நாங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரிசாவுக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த கிறிஸ்துவினுடைய அன்பை, இந்த ஈடு இணையல்லாத கருணையை, ஆண்டவருடைய இரக்கத்தை இந்த மக்களுக்கு காண்பிக்கவே இங்கே வந்தோம். இவர்கள் ஆசீர்வதிக்கப்படத்தான் இங்கே வந்தோம். அவங்க அறியாமையினால என் புருஷனை என் பிள்ளையும் கொண்டுட்டாங்க. இப்போ நானே அவங்க அழிவுக்கு காரணமாக என்ன செய்யலை, விரும்பலையா, நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொன்னார்கள்.
யாருக்குங்க இந்த உள்ள வரும்? யாருக்கு இந்த மனசு வரும்? ஒரு சாதாரண மனிதனுக்கு அந்த எண்ணம் வருமா? நான் சில வலைதளங்களில் பார்க்குறேன், ஜாதிய வெறியால் சிலர் வெட்டி போடும்போது கீழே வந்து மனுஷனுடைய கோபம் கொப்பளிக்குது. அவனுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்க வேண்டும், அது கொடுக்க வேண்டும், இது கொடுக்கணும், கோபத்தில் அது இயல்பு செய்கிறாங்க, கீழே கமெண்ட் போடுறாங்க. ஆனால் தன்னுடைய புருஷனை 2 பிள்ளைகளையும் பறிகொடுத்த அந்த தாயார் சொன்னாங்க, ஐயா நாங்கள் அழைக்கப்பட்டது, இங்கே வந்தது இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படதான், எங்கனால இவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அழிவை பாத்திரக்கூடாது, நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொன்னாங்க. எதனால தான் அந்த மாற்றம்? இயேசு அவர்களுக்குள் வந்ததுனால. அல்லேலூயா. இயேசு வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் தெய்வம் தருகிறார். நாட்கள் உருண்டோடியது. அந்த 13 நபர்களையும் ஜெயிலில் பிடிச்சு போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சான்சா ஹன்ஸ்தா அப்படிங்கிற ஒரு ஒரிசா சார்ந்த ஒரு மனிதன், 13 வயசு தான். எத்தனை வயசு? 13 வயசுல 3 பேரை கொலை செய்த கொலைகாரனாக என்ன செஞ்சிட்டான்? இந்த சாஸ்தா மாறிட்டான். எது மாத்துனுச்சு? எது மாத்துனுச்சு? மத நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை. யோசிச்சு பாருங்க எப்படி மாத்திருக்கு பாருங்க. 10 வருஷம் ஜெயிலே கிடந்தவன் வெளியே வர்றான். நீங்க போய் வெப்சைட்ல பார்க்கலாம் அவனுடைய காரியத்தை. 10 வருஷம் ஜெயிலே கிடந்து வெளியே வர்றான். எத்தனை வயசு இப்போ அவனுக்கு? 13 வயசுல ஜெயிலுக்கு போனானே. இப்போ எத்தனை வயசு? 10 வருஷம் கழிச்சு 23 வயசுல வெளியே வர்றாப்புல. அவருடைய அப்பா யாருன்னு தெரியுமா? இவ்வளோ மதத்துக்காக கொலை செய்தாரே, அவங்க அப்பா ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, வறுமையில வாடுகிற ஒருவர். இவர் வந்து கொஞ்ச நாள்லயே தன்னுடைய தகப்பனார் நோய்வாய்ப்பட்டு மரிக்கிறார். தன்னுடைய தாயார் பாத்திர விலைக்கு பிழைக்கிறவங்க. பாருங்க, இந்த மதவெறி எப்பேற்பட்டவங்களை தூண்டி கொலை செய்ய வைக்குது பாருங்க. அப்பாவி ஜனங்களை மதத்திலே தூண்டி விட்டு கொலை செய்ய வச்சிருக்கிறாங்க. அந்த தாயாரும் கொஞ்ச நாள்ல மரிச்சு போறாங்க. அவங்களும் நோய்வாய்ப்பட்டு. அவருக்கு 2 அக்காமார்கள், தொடர்ந்து 2 அக்காமார்களுமே மரிக்கிறார்கள். அதை வாசிக்கும் போது உண்மை, நான் சொல்றது ஏதோ சும்மா சொல்லிட்டு போறேன்னு பார்க்காதீங்க. வெப்சைட்டை போய் நீங்க தேடி பாருங்க. முதலாவது தகப்பன் மரிக்கிறார், 2வது தாய் மரிக்கிறார், அடுத்தது 2 சகோதர 2 பேரும் மரிக்கிறாங்க. திருமணம் பண்றாரு. ஒரு குழந்தை, அவருக்கு ஆண் குழந்தை பிறக்குது. பிறந்து சில வாரங்களிலேயே அந்த குழந்தையும் செத்து போகிறது. குழந்தை செத்து போன சோகத்திலே தன் மனைவியும் செத்து போகிறாள். இப்பொழுது இந்த கிரகாம் ஸ்டெயினை கொலை செய்த இந்த மனிதன் தனிமரமாக வாழ்க்கை வெறுத்து போய், வாழ்க்கையே இனி வேணாயா, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலேயே போயிட்டேன்னு சொல்லி அவர் கண்ணை மூடுற போதெல்லாம் வந்து நிற்கிற ஒரு காட்சி என்ன தெரியுமா? கிரகாம் ஸ்டெயினுடைய பிள்ளைகள், அப்பா அம்மா என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அந்த காருக்குள்ள சுருண்டு விழுந்து அவங்களுடைய மாம்சம் எரியும் போது அந்த வாசனை வந்துச்சு பாத்தீங்களா? அந்த வாசனை தான் கண்ணை மூடுனாவே அவருக்கு தூக்கமே வராதான் அவருக்கு. எப்போது பார்த்தாலும் அவர் துடி துடித்த காட்சிகள் இருதயத்தை ரணமாக்கி கொண்டே இருக்கும். வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து விட்டார். இனி எனக்கு யாரும் இல்லையே என்று நினைத்து வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று யோசிக்கும் போது அந்த மிஷனரியாக கிரகாம் ஸ்டெயின் ஆரம்பித்த அந்த சிறிய தேவாலயமும் அவர் கட்டி வைத்த அந்த தொழு நோயாளிகள் வைத்த அந்த ஹாஸ்பிட்டல் ஞாபகம் வருது. கடைசியா போறான், நேரா அந்த ஆலயத்துக்கு போய் ஆண்டவர்கிட்ட நேரா விழுந்து, ஆண்டவரே இந்த பாவியாகி என் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இவ்வளோ பெரிய பாவி, என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இழப்பதற்கு ஒன்றுமில்லை, இந்த பாவிக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு விழும்போது ஒரே ஒரு சின்ன ஜெபங்க, ஒரு 10 நிமிஷம் அவன் ஜெபிச்சுட்டு வந்தோடனே உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் உள்ளத்துல வந்தது. அதனால் வரைக்கும் அவன் இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த பாவ உணர்வு, அந்த சாபத்தினுடைய தாக்கம் எல்லாம் நீங்கி ஒரு சமாதானத்தை அவன் அடைகிறான். இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனாக அவன் என்ன செய்கிறான்? ஒரிசா மாநிலத்திலே சாட்சியாக வாழ்கிறான். நான் இதை பார்த்து, ஆண்டவரே உங்க ஊழியக்காரன் அவரை கொன்னு குவிச்சவன் அல்லவா, இவனையும் மன்னிச்சு இவனையும் ஆசீர்வதித்து இவனுக்கு ஒரு நல்லது செஞ்ச உங்களால முடியுமாப்பா? அப்பதான் யோசிச்சேன், இந்த ஆண்டவரை என்னை மீட்டது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று உணர்ந்தேன். ஏன்னா அந்த 17 வயதுல நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் வச்சுங்களேன், நானும் ஒரு ரவுடியா எங்கேயாவது சுத்திட்டு இருந்திருப்பேன். ஏன்னா அப்படிப்பட்ட மூர்க்க வெறியோடு தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இந்த ஆளையும் தேவன் ரட்சிக்கிறார். அப்பேற்பட்ட பாவியாகிய அந்த சாஞ்சுவையும் ஆண்டவர் தொட்டு ரட்சித்து தம்முடைய பிள்ளைகளாக என்ன செய்கிறார்? இதுதாயா கிறிஸ்தவம், இதுதாயா கிறிஸ்தவம். இன்றைக்கு எப்பேற்பட்ட பாவ பிடியில இந்த மன்னிக்க முடியாத சாபத்தில் இருக்கிற
எனக்கு ஒரு விடுவு கிடைக்குமா, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் ரட்சிக்க விரும்புகிறார். அவரால் உங்களை மீட்க முடியும். உங்களை புறக்கணிக்காத, உங்களை வெறுக்காத ஒரே ஒரு தெய்வம் யார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சில பிள்ளைகள் இருங்க, சந்தோஷப்படுங்க. இந்த இயேசுவை நான் தெய்வமாக கொண்டிருக்கிறேனே, எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை என்ன செய்யுங்க, உணர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுடைய பாக்கியத்தை சொல்லப்போனால் நான் சொல்லிக்கிட்டே போவேன். இந்த உலகத்திலே கடவுள் நம்பிக்கை, அவங்க கடவுளை பார்க்க எங்கே போகிறாங்க? இங்கேயோ ஒரு மலையில் கடவுள் இருப்பார், அங்கே போய் பார்க்கலாம், இங்கே போய் பார்க்கலான்னு ஓடுறாங்க. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்கிறது, கடவுளை கிறிஸ்தவர்களாகி நாம் எங்கே பார்க்குறோம் தெரியுமா? ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். 2-3 பேர் என் நாமத்திலே கூடுவீர்களால் அங்க இடத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் இயேசு. நீங்க நம்ம கடவுளை பார்க்க மலைகளுக்கு போக தேவையில்லை, குன்றுகளை தாண்டி போக தேவையில்லை, எதையாவது கொடுத்தவரை பிரியப்படுத்தி சாபத்திலிருந்து விடுதலை வாங்க வேண்டும் அவசியம் இல்லை, புண்ணிய நதிகளிலே குளிக்க வேண்டியதில்லை. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்தாலே போதும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் போகி நீங்க பரலோகத்தின் தகுதி படைத்த பாக்கியசாலிகளாக என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டவர்களே எல்லாரும், இந்த இயேசு எனக்கு வேணியா, இந்த மாற்றம் எனக்கு வேணியா, என் வாழ்க்கையில சாபம் போகணியா, என் வாழ்க்கையில பாகம் போகணியா, என் வாழ்க்கையில நான் தேவனுடைய சமூகத்திலே சேர்வதற்கான அந்த தகுதியை நான் அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்ய போறீங்க, ஒப்பு கொடுக்க போறீங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நின்று, யாரெல்லாம் இந்த இயேசு என் வாழ்க்கையில வேணும்ப்பா, ஆண்டவரே, சகேயு என்கிற மனுஷன் பாவத்திலே சிக்கி தவித்து எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த போது அவனை தேடி சென்று ரட்சித்தீங்களப்பா, அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தந்தீங்களா ஆண்டவரே. அதே போல சாஞ்சா ஒரு பெரிய கொலைகாரனாக இருந்த போதும், உம்முடைய ஊழியர்களை கொலை செய்து ஒழித்த போதும் அந்த மனிதனையும் மீற்றி அவனுக்கு ஒரு வாழ்வை கொடுத்து அவனுக்கு 2 பிள்ளைகளோட நல்ல மனைவியோட கர்த்தர் சந்தோஷமா நல்ல சொத்து சுகத்தோட வாழ வச்சிருக்கிறாரு. அந்த கிருபையை எண்ணி, இந்த இயேசு என் வாழ்க்கையிலும் வேணையா, இந்த இயேசு என் வாழ்க்கையிலும் பரிசுத்தத்தை கொண்டு வரணும், என் வாழ்க்கையை மாற்றி பரலோகத்தின் பாக்கியசாலிகளை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தேவ சமூகத்தில் கண்ணை மூடி ஒப்பு கொடுப்போம். சகோதரர் ஒரு பாட்டில் பாடும் பொழுது தேவ சமூகத்திலிருந்து இயேசுவின் இரக்கத்தை எண்ணி, அவர் உங்க மேல வச்ச அந்த அன்பை எண்ணி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தேவன் அவர் வாக்கு மாறாதவர். இன்றைக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை உங்கள் யாவருக்கும் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நீங்க யாரும் வெறுமையா போறதில்லை, நீங்க யாரும் வந்த சுமையோடு போறதில்லை. உங்க சுமைகள் எல்லாம் இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையோடு நீங்க போக போறீங்க. உள்ளான இருதயத்தோடு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் உம்மை நேசிக்கின்றேன் என்று நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து பாடுவோம். உம்மை நேசிக்கின்றேன், உம்மை நேசிக்கின்றேன், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ.
ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை இந்த நாளிலே தியானிக்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் எங்களோடு பேசின இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக, எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக்கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். மீட்கப்பட்டவர்களான நாங்கள் ரட்சிப்பிலை தொடர்ந்து நிலைத்திருக்க தேவனுக்கு சாட்சியாய் வாழ உதவிச்சுங்க. இப்பொழுதும் உம்முடைய ஜனங்களை கர்த்ததாமே ஆசீர்வதித்து அனுப்புங்க. இரவை ஆசீர்வதிங்க. தூங்கும்போது நல்ல தூக்கம் கொடுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் புதியதொரு நாளை கண்டு அதிகாலை நன்றி செலுத்தி உடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த உதவிச்சுங்க. இரவிலே உடைய வருகை இருக்குமானால் உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய கிருபையை தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென்.